مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله كثيرا والصلاة والسلام على سيد البشر وعلى آله وصحبه وسلم. صلى الله على سيدنا محمد وعلى الأبرار وأصحابه الأخيار وبعد. فقد قال الله تعالى في محكمه تنزيل في قرآنه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فضلا تقديما. ربي يسر ولا تعسر. ربي تقم بالخير. ربنا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அந்த சராசரங்களை அற்புதமான முறையிலே படைத்து அழகிய முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பலவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பார் உருவற்ற அல்லாஹ்வுக்கே அளவற்ற புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இருள்மயமாக கிடந்த இந்த உலகை ஒளிமயமாக்க வந்த கரடு முரடான நெஞ்சங்களை எல்லாம் கனிவாக்க வந்த அல் இன்சானுல் காமில் முழுமை பெற்ற மாமனிதர் என் உயிருக்கு உயிரான உயிரும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் குடும்பத்தோழர்கள் சுகதாக்கள் சாதிக்கின்ற நடிகார்கள் குறிப்பாக இந்த புனிதமான மாதத்தில் புனிதமான நேரத்தில் நல்ல நியற்றும் கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் மட்டுமாக. கணியத்திற்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாபெரும் வாக்கியம் அல்லாஹ்வுடைய ரமலானை அடைந்தோம். முதலாவது பத்தை கடந்து இரண்டாவது பத்திலே காலை வைத்து ரமலானுடைய நடுப்பகுதியில் இருக்கிறோம். அதிலேயும் ஒரு வாக்கியம் தான் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசுவதை கேட்பது, பேசுவதை கேட்பது. இந்த வாக்கியமே அல்லாஹ் வந்திருக்கிறார். நண்பர்களே, இன்றைய நாள் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரமலான்ல நடுப்பத்தில் அல்லாஹ் வச்ச ஒரு நினைவு தினம், ரமலான்ல நடுவுல வச்ச ஒரு நினைவு தினம். அதை நினைக்கிறாட்டி ஒன்றுமே கிடையாது. ஏன், எப்படிப்பட்ட ஒரு நினைவு தினம்? யாருடைய நினைவு தினம்? அஸ்ஹாபுல் பத்ரிகி, பத்ர் சஹாபாக்கள். சஹாபாக்கள் அல்ல, சாதாரண சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள். அந்த பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு தினத்தை அல்லாஹ் அமைத்து வைத்தார். அல்லாஹ் ஏற்படுத்தார். பத்ர் யுத்தம் நடப்பதாக இருந்தால், இந்த பத்ர் சஹாபாக்களை நினைவு கூறுவதாக இருந்தால், இந்த ரமலானுடைய மாதத்தில் நடுவுல வச்சிருக்கிறார். இந்த நாள்ல அல்லாஹ்வுக்கே விருப்பமான, அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட அந்த பத்ர் சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஒதுக்கி இருக்கிற அதிர்ச்சி தான் வருது. இதை பேசுறது விட்டதுதான் முதல்ல தெரியும். ஏனென்றால் பத்ர் சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்தை பின்னணியை பேச வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் சிறு அறிவை கொண்ட எங்களுக்கு சில நாட்கள் தேவைப்படும். ஆய்வு செய்து பேசுவதென்றால் எவ்வளவு பேசலாம்? அன்னி கட்டாயம் பேசப்பட, கேட்கப்பட வேண்டிய விஷயம். ஈமானுடைய அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாத்தின் தூண் என்று நாங்கள் கடமைகளை சொல்லலாம். இஸ்லாத்தை உயிர்ப்பித்தவர்களுக்கு சஹாபா. அன்பாளர்களே, எப்படி இந்த நேரத்தில் அவர்களை காணாமல் நாங்கள் அன்பு கொண்டவர்களாக நினைவு கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களை நேரடியாக கண்டு ஆரத்தறி அவர்களுடனே இருக்கின்ற வாக்கியத்தை தந்தருவானார். கணியத்துக்குரிய பெருமக்களே, இயன்ற அளவு அத்திர சுருக்கமாக நினைவு கூற வேண்டும். பத்ர், பத்ர் என்றால் ஒரு இடத்திலேயே பெயர். மக்காவிலிருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு இடம். அந்த இடத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது.
யுத்தங்களுக்கு இரண்டு அணிகள் இருக்கிறார்கள். முதலாவது அணி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணி. இன்னொரு பக்கத்தில் காஃபிர்களுடைய ஒரு படை, அபூ ஜஹல், உத்பா, ஷைபாவுடைய தலைமையில் ஒரு படை. இந்த இரண்டு கூட்டங்களும் இரண்டு அணிகள் மோதிக்கொள்ள போகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, யுத்தத்துக்கு தயாராகிவிட்டார்கள். கருணை கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு தயாராகிறார்கள்னா பின்னணி என்ன? ரெண்டு அணியும் பதில நிக்குது. யுத்தம் நடைபெற போகுது. யுத்தத்திலிருந்து ஆரம்பிச்சு பார்க்கிறத விட கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்க்கணும். என்ன நடந்துச்சு? இந்த இடத்திலிருந்து பேசும்போதுதான் சமூகத்தையும் பிற சமூகம் பேசும். இஸ்லாம் என்பது பதிலிருந்து தானே ஆரம்பிக்குது. அந்த பதில் யுத்தம் நடந்ததிலிருந்து தான் இஸ்லாமுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சது. எனவே இஸ்லாம் வாழினால் பரப்பப்பட்ட மார்க்கம். இப்படி எல்லாம் பேசணும். கேட்டோமா? எனவே பதில் யுத்தத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் வரலாற்றை. இன்று இந்த யுத்தம் நடைபெற போகுது. அதனுடைய பின்னணியான காரணத்தை கொஞ்சம் ரத்தின சுருக்கமா சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையான இந்த கலிமாவை எடுத்து வைக்கிற நேரத்தில் இஸ்லாத்துக்கு மக்கள் வருகிறார்கள். அதில் ஒரு குடும்பத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தாய்மார்களை இப்படி ஒரு கலிமா பார்த்துட்டு போறேன். கலிமா சொன்னது மட்டும்தான் தாமதம். அந்த குறைஷி கூட்டமே அவருக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சு. என்னென்ன வார்த்தைகளை சொல்ல முடியுமோ, அடிக்கேறமோ, துன்புறுத்தேறமோ, இழிவா பேசணுமோ எல்லா வார்த்தையும் சொன்னான். எல்லாம் தாண்டி அவனுக்கு பொறுமையோட கலிமா விட்டு கொடுக்கல, அடிச்சு துன்புறுத்தி மக்களுக்கு வீதிகளை இழுத்து கொண்டு போக ஒரு பெண் என்று பார்க்கலாம். கலிமாவை விட்டாயா உயிரை விட்டாயா? உயிரை விட்டாலும் கலிமாவை விட மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பெண் வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு கல்ச்சரிக்கிறார். இன்னைக்கு மீடியான்னு வந்துருச்சுன்னு சொன்னா, உலக நாகரீகம் வந்துருச்சுன்னா, மார்க்கத்தில் மார்க்கத்தை இஸ்லாமுடைய அடிப்படை கலிமாவை மறந்து போனவர்கள் இருக்கிறான். தாய்மார்களே, எப்படிப்பட்ட ஒரு ஈமான்! இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உயிரை கொடுத்தாலும் கலிமாவை காப்பாற்ற வேண்டும். உயிர் பெருசு இல்லை. அடிவயிறு ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார். கலிமாவை ஷஹீத். அது மட்டுமில்ல, நம்முடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உயிரை விட்டாயா கலிமா விட்டாயா? உயிரை விட்டாலும் கலிமாவை விட மாட்டேன். இரண்டு கால்களையும் இரண்டு ஒட்டகைகளையும் கட்டி இரண்டு பக்கம் ஓட விட்டார்கள். உடல் இரண்டு துண்டாகி ஷஹீத். இந்த நேரத்திலும் வஹி வந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம் நடக்குது இல்லையா? பெருமானுடைய கண் முன்னால் நடக்குது. கலிமா சொன்னவனுக்கு இந்த அநியாய கொடுமை யாருங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாட்டுக்கு முன்னால பேசப்பட்டுச்சு. கடந்த 7 நாட்கள் கூட சில வருடங்களுக்கு முன்னால குர்ஆனை திறந்து வச்சு பேசினாங்க. இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறார். குர்ஆனில் இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்குது. கொல்லுங்கள், அடியுங்கள், குடியுங்கள், இப்படி எல்லாம் இஸ்லாமிய வசனங்கள் இறக்கப்பட்டிருக்குது. எனவே இஸ்லாம் தீவிரவாதத்தை கொண்டுகிறது எல்லாம் சில வருடங்களுக்கு முன்னால பேசப்பட்டது ஆதாரமாக திருமறை குர்ஆனை காண்பித்தார்கள். ஏன் அன்பன பெருமக்களே, இப்படியான அநியாயங்கள் முஸ்லிம்களுக்கு நடக்கிற நேரத்துல குர்ஆன் 10 இறக்கப்பட்டதா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? கலிமா சொன்னதுக்காக இந்த அநியாயமா? அவனை பிடித்த அடியில் ஒரு வசனம் கிடக்கல வருவாங்க. அடுத்து அவருடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சின்ன வயது, 7 முதல் 10 வயசு பாலன். அவரை பிடித்து அந்த காவிர்கள் கொடுமை செய்வார்கள். ஒரு சமயத்துல அந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி. யா ரசூலுல்லாஹ், நாயகமே வலிக்குது யா ரசூலுல்லாஹ். என்ன மகனேன்னு கேட்டா தன் சட்டையை கழட்டி காட்டுவாங்க. என் எஜமான் கலிமாவை விட்டுவிடும்படி சொல்லி என் முதுகிலே சூடு வைத்தான். என்னால் பொறுக்க முடியல யா ரசூலுல்லாஹ். கதறி அழுவார்கள் அந்த சின்ன பிள்ளை. பார்த்த கருணை கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஊதுவார்கள். யா நாரு கூனி பர்தன் வஸலாமா அலா அம்மார் கமா பர்தன் வஸலாமா அலா இப்ராஹிம். ஓ நெருப்பே, இந்த அம்மாருக்கு நீ இதமா குளிர்ச்சியாக மாறிவிடு. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ இதமா குளிர்ச்சியாக மாறினாயோ அப்படி மாறிவிடு என்று சொல்லி ஓதி ஊதி விடுவார்கள். அதற்கு பின்னால் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற வார்த்தை தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அதற்கு பின்னால
பின்னால என் எஜமானன் எத்தனை தடவைகள் என்று சூடு வைத்தார், எனக்கு வலிக்கல யார சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கொடுமைகள் சின்ன பாடம் என்று பார்க்காம கலிமாவை விட சொன்னான், நான் விடல. குர்ஆன் வசனம் இறங்கி கொண்டுதான் இருக்கிற மக்களே, ஒரு வசனத்தை காட்ட முடியாது, யுத்தம் செய்யுங்கள் அழிக்க முடியுங்க. இன்னும் எத்தனை வார்த்தையை பாருங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் தொட்ட குரலை கொண்டு போட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீப் இல்லையா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இல்லையா, தலையை தூக்க முடியாதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் கூட கோபப்படல, பொறுமையை தான் சொல்லிக் கொடுத்தான். இறங்கின வசனம் என்ன தெரியுமா? ஃபமஹில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. காஃபிர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என்னதே அநியாயம் செய்யறான், திருமண வசனம் வருது, கொஞ்சம் அவகாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் என்ன தெரியுமா? சபர், பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. ஆனா குடும்பம் நடக்குது, தாய்க்கு போறாங்க. தாய்க்குள்ள போனாலும் என்னென்ன வேலை இருந்துச்சு, முபாரக்கான உடம்பு இருந்த ரத்தம் வழிந்தோட கட்டம். இப்ப கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், என்ன மக்கள் ஈவே இருக்கின்ற மக்கள் சொல்லுங்க நாயகமே, இரு படைகளுக்கு மத்தியில் இருக்கிற மக்களை நான் ரசித்து விடுகிறேன் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிர்கால தலைமுறை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள். இன்று தாயும் இப்படி இருக்குதுன்னா பெருமான துவாதான். அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இத்துணை இன்னும் இருக்கு. நம்ம பார்த்ததெல்லாம் இது நடந்ததெல்லாம் 1 மாசம் 2 மாசம் அநியாயம் அல்ல. இந்த கொடுமைகள் 1 வருடம் 2 வருடம் நடந்ததல்ல, சுமார் 10 வருடங்கள் மக்காவில் கொடுமை மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி முடிவு என்ன தெரியுமா? திருப்பி அனுப்பிங்க மக்கா விட்டு வெறுத்து அபிசீனியாவுக்கு போனாங்க, மிரட்டல் கடிதம். மதீனாவுக்கு வந்தாங்க, 2 வருஷம் மதீனாவுடைய வாழ்க்கை. இப்ப கூட மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு மிரட்டல் கடிதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை சேர்க்க வேண்டாம், சேர்த்தால் உங்களுக்கு யுத்தம் செய்யும். சுமார் 12 ஆண்டுகள் முழுக்க முழுக்க அநியாயங்களின் கொடுமைகளின் சித்திரவதையை தாங்கியது எங்கள் மூதாதையர்கள் சாலிஹீன்கள் உத்தவர்கள். உதிரத்தை சிந்தி உயிரை கொடுத்தார்கள் இஸ்லாத்துக்கு. திருப்பி யாருக்குமே அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை. பொறுமையை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இது. தன்னுடைய ஹபீபுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு தான் இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்க. இப்ப 12 வருஷத்துக்கு பின்னால எல்லா சொத்துக்களையும் மக்களை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறதுடைய அநியாயம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்களை பார்த்து சொல்றாங்க, நாளைக்கு இந்த ஊரை விட்டு எல்லாரும் போகணும். எப்படி எலியோய இந்த ஊர்ல நீங்க யாரும் வைக்கலாம், வீட்ல இருந்து எந்த சொத்தையும் எடுக்கலாம், எந்த பணத்தையும் எடுக்கலாம், உடுப்போட ஊரை விட்டு போகணும். முழு ஜனம் போகணும். போவோமா? சண்டை. இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை கொண்டு போனது தீன், ஈமான். ஈமான மட்டும் கையில பிடிச்சு கொண்டு போனாங்க, இஸ்லாத்தை கையில எடுத்து கொண்டு போனாங்க. மக்கா இருந்து மதீனா போனாங்க, சொத்துக்கள் எல்லாம் மக்கா. இப்ப குறைஷிகள்ல அபூ சுஃபியான் இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு? முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த குறைஷிகளுடைய சொத்தையும் எடுத்து பிசினஸ்ல போட்டு வியாபாரம் செய்து ஷாமுக்கு போறார். சிரியாவுக்கு போறார். வியாபாரம் செஞ்சு லாபத்தை தீட்டி எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தங்கள் செய்யறதான் நோக்கம். அன்பான பெருமக்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய உரிமையான சொத்தா இல்லையா, என் சொத்து வெளியே வந்திருக்குது, இப்ப எடுத்துக்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ சுஃபியான் வார வழியில இந்த சொத்துக்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், என்னோட சொத்துக்கள் நாங்கள் கைப்பற்றிக்கணும். சஹாபாக்கள் உளவு பார்க்கறதுக்கு அனுப்புறாங்க. 2 சஹாபிகள் போய், நான் சுருக்கமாக சில விஷயத்தை காட்டிவிடுவாங்க. 2 சஹாபிகள் போய் பார்க்கிறாங்க. அபூ சுஃபியான் மக்காவுக்கு வரணும், சிரியால இருந்து வரணும். வார வழியில கொஞ்சம் எதிர்பார்க்கிறாங்க. அபூ சுஃபியான் வாராரா, அவர்கிட்ட வியாபாரம் கூட்டம் வருதா? ஒரு 40 பேர் அபூ சுஃபியானோட இருக்கிறாங்க. வியாபாரம் கூட்டம் 50,000 பவுன் தங்கங்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. இந்த சொத்துக்கள் யாருடைய? முஸ்லிம்களுடைய அநியாயமாக மாறிக்கப்பட்டது. இதை எடுத்துக்கொள்வது நியாயம் தானே? இதை எடுக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பினா, வந்த சஹாபிகள் ஒரு இடத்துல வந்து பார்க்கிறாங்க, ஒரு கிணற்றடி. அங்க வந்து பார்த்துட்டு அங்க இருந்த 2 பெண்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. வியாபாரம் கூட்டம் வந்து
வந்துச்சா? அந்த பெண்கள் சொன்னாங்க, இல்ல எந்த ஒரு வியாபார கூட்டம் வரல, நாங்கள் வரத்தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்தாங்க இந்த சஹாபிகள் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இவங்க இந்த சஹாபிகள் திரும்பி போறதையும் தூரத்தில் இருந்து அபூ சுஃபியான் பார்த்துட்டாங்க. அபூ சுஃபியான் வார டைம் சார். உடனே அபூ சுஃபியான் தகவலை கொடுத்துட்டாரு, எனக்கு பாதுகாப்பு இல்லை, முஸ்லீம்கள் என்னுடைய சொத்துக்களை அபகரிக்க தயாராகிட்டாங்க, யுத்தத்துக்கு ரெடியா, யுத்தத்துக்கு தயாராக சொல்லி அபூ ஜஹலுக்கு செய்தி அனுப்பிட்டாங்க. இப்ப வந்த சஹாபிகள் திரும்பி போனதுக்கு பின்னால அபூ சுஃபியான் தேடி வந்து அந்த இடத்துல பார்க்கிறாரு. வந்தவங்களோட அடையாளம் தெரியல, அவங்க போயிட்டாங்க. இருந்த பெண்மணிகள்கிட்ட கேட்டாங்க, யாரும் 2 பேர் வந்தாலே குதிரையில, அவங்க யாரு? அவங்க சொன்னாங்க, யாருன்னு தெரியல, வியாபார கூட்டத்தை மட்டும் விசாரிச்சாங்க, நாங்க தெரியாதுன்னு சொன்னோம், அதோட போயிட்டாங்க. அபூ சுஃபியானுடைய அறிவை பாருங்க, விவேகத்தை பாருங்க, எவ்வளவு நுட்பமானது தெரியுமா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கிறாரு. அடுத்து அந்த இடத்துல குதிரை விட்ட சாணி இருந்தாரு, அதை கிளறி பார்த்துட்டு, இந்த குதிரைகள் பேரித்தம்பரம் சாப்பிட்டு இருக்கிறது, அதுவும் மதீனத்து பேரித்தம்பரம் சாப்பிட்டு இருக்கிறது. மதீனத்து பேரித்தம்பரம் தான் சின்னதாக இருக்கும், அதனுடைய விதை சின்னதாக இருக்கும். வந்தவர்கள் அன்சாரிகள், மதீனாவில் இருந்து வந்திருக்கிறார்கள், என்னை உணவு பார்க்க வந்திருக்கிறார். முடிவெடுத்துட்டாரு. அங்க தகவல் கொடுத்தாச்சு மக்காவுக்கு. அபூ ஜஹல் மக்கால புலம்புறான், யுத்தத்துக்கு தயாராக முஸ்லிம்களுக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் தயாராகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை நேரம் யுத்தத்துக்கு தயாராகல, ஆனா தகவல் போயிருச்சு, யுத்தத்துக்கு ரெடியா. இப்ப யுத்தத்துக்கு தயாராக சொன்ன அபூ ஜஹல் சும்மாவே அநியாயம் செஞ்சவன், தேடி வழிய போய் அநியாயம் செஞ்சவன், சான்ஸ் கிடைச்ச விட்டுருவானா? உடனே அறிவிக்கிறான், வாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்யணும் கூப்பிட்டா 1300 பேர் கொண்ட பெரும் கூட்டம் யுத்தத்துக்கு தயார். 700 ஒட்டகங்கள், 700 குதிரைகள், போர் வீரர்கள், போர் கவசங்கள் எல்லாம் எடுத்து தயாராகிட்டாங்க. மதுபான பாட்டில் வேணுமா, அவங்களுடைய அனாச்சாரங்களுக்காக இங்க பாட்டு பூர்த்தி செய்யறதுக்கான அனாச்சார கேளிக்கை விளையாட்டுலாம் இருக்குமா, அவங்க ஒரு யுத்தத்துக்கு போறா எல்லா தயாரிப்போட ரெடியா நிற்கிறான். வந்து மக்களை கூப்பிட்டு மக்கா முன்னால வச்சு, காபா முன்னால வச்சு பேசுறான். முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தம் செய்ய நேரம் வந்துருச்சு, நாம தயாராகணும், எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போறாரு பேசிட்டு இருக்கும்போது அபூ சுஃபியான் விஷயம் தெரியும். அபூ சுஃபியான் இந்த மதீனாத்து வாசிகள் கைப்பற்ற முடியாத அளவுக்கு வேறு வழியை பாவிச்சு மக்காவுக்கு நெருங்கிட்டார். இப்ப அபூ சுஃபியான் தகவல் கொடுக்கிறாரு, யுத்தத்துக்கு தயாராக வாடம், என்ன உலக பார்க்க தான் வந்தாங்க, நீ யுத்தத்துக்கு எந்த தயாரிப்பும் இல்லை, நான் பாதுகாப்போம். அபூ ஜஹல் கோபம் வந்துச்சு, முன் வச்ச காலம் ஒரு நாளும் பின்பற்றினார், யுத்தம் செய்யறது தான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த 1300 பேர் கொண்ட அந்த கூட்டத்துல கொஞ்சம் பேர் சொல்றாங்க, முஸ்லிம்கள் தான் எங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரலையே, நாம ஏன் இப்ப யுத்தத்துக்கு போகணும், அவங்க எனக்கு அநியாயம் செய்யலையே, அநியாயம் செஞ்சா திருப்பி நம்மளோட யுத்தம் செய்யறது நியாயம், இப்ப நாம யுத்தத்துக்கு போறது எந்த நியாயம் இல்லைன்னு சொல்லி 300 பேர் ஒதுக்கிட்டாங்க. 1000 பேர் நிற்கிறாங்க, நாம யுத்தத்துக்கு தயார். 300 பேர் சொல்றாங்க, இது அநியாயம், யுத்தத்துக்கு வந்தா நாங்க அன்பான பெருமக்களே, எங்களுக்கு எதிராக எங்களோட நாட்டுல கலவரம் வந்த நேரத்திலையும் நாங்க பார்த்திருக்கோம், பெரும்பான்மையான சமூகம் இருக்குது. ஒரு சிலர் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் அநியாயங்கள் செஞ்சாலும் பெரும்பான்மை சகோதரர்கள் ஒரு கூட்டம் இருக்கு எங்களுக்கு. அவங்களுக்கு தெரியும் இஸ்லாம் தான் தெரியும், இதாயத்து தான் இல்லை, இஸ்லாமுக்கு பட்ட மார்க்கம் தெரியும், முஸ்லீம் தான் யாருன்னு தெரியும், ஏன சகோதரர், என்னோட வியாபாரம் செய்தவர், என்ன பக்கத்து வீட்டுக்காரர், இப்படி எல்லாம் முஸ்லீம்களோட நல்ல நெருக்கத்தோட பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இதுல பரம்பரை அங்கீகாரம். அவங்க சொல்றாங்க, முஸ்லீம்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்கள், நாங்க ஒரு நாள் நமக்கு இந்த யுத்தத்துக்கு தயாராக மாட்டோம்னு சொல்லி 1000 பேர் கொண்ட கூட்டம் மதீனாவை நோக்கி வாழும். அன்பான பெருமக்களே, இப்ப இந்த தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. ஒரு போர் படை தளபதி என்ன செய்யும், ஒரு தலைவருடைய வேலை என்ன, எங்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னா இந்த மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது, தலைவருக்கு இருக்கா இல்லையா? தகவல் கிடைச்சிருச்சு, தேடி யுத்தத்துக்கு வரோம். இப்பதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடைக்குது. இவ்வளவு காலம் சபூருடைய வசனம் இறங்கிச்சு இல்ல, காஃபிர்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா? ஒரு நாளும் லா யஸாலுன யுகாத்திலுனகும் ஹத்தா யருதுக்கும்
அத்தீனுக்கும் மினிஸ்தத்தாரும். எப்படி தெரியுமா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ராங்கான காபிர்கள் தெரியுமா? ஆகவே இவங்க உங்களுடைய யுத்தம் செஞ்சாவது உங்களோட மார்க்கத்துல இருந்து திருப்பி உங்களை அவங்களோட மார்க்கத்துக்கு எடுக்கிற வரையும் யுத்தம் செய்யாம இருக்க மாட்டாங்க. யார் சொல்றது? இவங்களெல்லாம் ஆதரவு வைக்கவே இல்லை. திருப்பி வந்துருவானாங்களாம், நல்லெண்ணெய் வச்சு இஸ்லாத்தை புரிஞ்சு கொள்வானா, எனக்கு இறக்கம் காட்டுவானா? சான்ஸே கிடையாதுங்க. அதெல்லாம் சொல்றானே, இவர்கள் யுத்தம் செய்தாவது உங்களை அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் இழுத்து எடுப்பார்கள், ஒரு நாள் மாறவே மாட்டார்கள் என்று அவர்களுடைய வைராக்கியத்தை, விரோதத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே படம் பிடிச்சு காட்டுறான். இப்படி இருந்தாலும் ஈமான் கூட இவங்கள அவ்வளவு அநியாயம் செஞ்சால் கொடுத்து கொண்டாங்க மக்கள். இப்பதான் அனுமதி கிடைக்குது. ஊதி நிலையில் அல்லாஹ் இறக்குவார். ஊதியில இப்பதான் அனுமதி கொடுக்கிறோம். ஏனென்றால் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு விரட்டி அடிச்சு அநியாயம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை என்னங்க? அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள். சொல்றோம் இல்லையா? அநியாயம் செய்யப்பட்டவன் கல்லப்பட்டிருப்பான், அநியாயம் செஞ்சவன் கொடுப்பான், செய்யப்பட்டவன் பொறுமையா. வாழ்க்கையை பார்க்கிறோமா இல்லையா? எனக்கு அநியாயம் செய்ய உடனே கிடைக்கும். நான் கையெழுத்து வலுவா செஞ்சேன், அடுத்த நாள் நடக்கணும். அநியாயத்தை பொருள் கல்ல பொறுக்கணும் பெருமக்கள். ஒரு அநியாயம் இல்லை, ஏகப்பட்ட அநியாயம் நடக்கும். ஆனா பொறுத்தால் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கு, செஞ்சவனுக்கு வாழ்க்கை முசீபத்து. இந்த பதிலுடைய பாடத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் சொல்வான், அநியாயம் செய்யப்பட்டதுனால இவங்களுக்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம் யுத்தம் செய்ததுக்காக. இப்ப சஹாபாக்களை கூட்டு பெருமான சகசனம் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி வந்துருச்சு, யுத்தம் செய்ய ரெடியாகணும். எப்படி? யுத்தத்துக்கு தயாரில்லாம வந்த கொஞ்சம் கூட்டம் 312, 13, 14 இப்படி பல ரிவாயத்துகள் இருக்கிறது. 313 சஹாபாக்கள். இந்த சஹாபா பெருமக்களை வச்சுக்கொண்டு இதுலையும் அதிகமா இருக்கிறது அன்சாரிகள். முஹாஜிர்கள் 65 பேர் இருப்பார்கள், அன்சாரிகள் 240க்கு மேல். ஹஸ்ரத் கூட்டத்தில் இருந்து 170 பேர் இருக்கு. இப்படியான கொஞ்சம் எல்லா கூட்டத்தை சேர்ந்தவங்க அன்சாரிகள் அதிகமானவங்க. ஆனா அன்சாரிகள் சொத்தானவங்க, கொஞ்சம் இறக்கமானவங்க. அவங்க யுத்தம் செஞ்சு பழக்கம் இல்லை. உடல்ல பல சக்தியை பார்த்தாலும் முஹாஜிர்களை விட பலத்திலே குறைஞ்சவங்க. இப்ப இந்த இடத்துல மஷ்வூரா கேட்கிறாங்க. இன்னொரு விஷயம் வரவே மஷ்வூரா நடக்கும். என்ன வார்த்தை கேட்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள், என்ன செய்வது? இந்த நேரத்தில் தான் சஹாபா பெருமக்கள் ஈமானை பார்க்கணும். பெருமக்கள் நிராயுதபாணிகள், நோன்புடைய காலம், நோன்பு காலம், ஆயுதங்கள் இல்லை, யுத்தத்துடைய அனுபவம் இல்லை. இருக்கிற சஹாபாக்கள் பேசின வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை நாம செய்யணும், நீங்க சொல்லுங்க, நாம செய்ய காத்திருக்கிறோம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பேசுவாங்க? சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார். முஹாஜிர்கள் எழுப்பி பேசினாங்க. அன்சாரிகளோட பக்கம் பெருமானாருடைய பார்வை போகும். ஏன்னா அவங்க தானே பாதிப்பு கூட வந்துடும். பிரச்சனை வந்தா இவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வாங்க. இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியாது. அன்சாரிகளை பார்க்கும்போது அன்சாரிகள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் பார்க்கிறீங்க நாயகமே, நாங்க ஈமான்ல சலித்தவர்கள் அல்ல. நடுக்கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம், உயிரை கொடுக்க சொன்னாலும் குதிப்போம், கொடுப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை போல் நாம பேச மாட்டோம். யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்ன பேசினா தெரியும்? யுத்தத்துக்கு கூப்பிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், வாங்க யுத்தம் செய்ய. அந்த வரப்புக்கு ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட ரப்பும் யுத்தம் செய்யுங்க. யுத்தத்துக்கு கூப்பிட வரமாட்டேன்னு சொல்றல, நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கிருந்து வேடிக்கை பார்ப்போம். இப்படி அப்படி திமிரா பேசினவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னது மாதிரி நாங்க சொல்லுவோம்னு நினைச்சீங்களா யா ரசூலல்லாஹ்? ஒரு போதும் அப்படி சொல்ல மாட்டோம் நாயகமே, எங்களுக்கு உயிர் கொடுத்தாவது இந்த தீனுக்காக நாங்கள் முயற்சி செய்வோம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல ஒரு மலர்ச்சி, சந்தோஷம். சஹாபாக்கள் கூட்டிக் கொண்டு பதில் கடந்து நோக்கி போறாங்க. ஏன் பதிலுக்களம் அந்த இடத்துக்கு வார நேரம்? இப்ப யுத்தத்தை தடுக்கலாம். கிட்டத்தட்ட பதில் நெருங்கிட்டால் அபூஜஹல் தலைமையில வந்த கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன படையோட நோன்பாளிகளை அழைச்சு கொண்டு இருந்தது ஒரு 7 குதிரைகள், 7 போர் கவசங்கள். ஆனா நிராயுதபாணிகள் அதிகமானவர்கள். மாறி மாறி தான் குதிரையில ஏறி யுத்தம் செய்யணும். ஒருத்தருக்கெல்லாம் தனித்தனி குதிரையெல்லாம் கிடையாது. ஒரு 300 குதிரை கொடுத்து 13 குதிரை யுத்தம் செய்யுது. வாழ் இருக்குதா? வாழ் இல்லை.
எதை நம்பி போனோம்? ஈமான் இருந்துச்சு. முடியும் அது கேட்ட முடியும். உயிரை கொடுக்கணும்னா கொடுக்கிறோம். யார சொல்லணும்? இதுதான் நான் எனக்கு பெருமக்கள் முடியும். எனக்கு சின்ன ஒரு சோதனை வந்த உலகத்தில் தாங்க எல்லாமே என் வாழ்க்கையில் தகுந்த ஈமான் ஸ்ட்ராங் என்ன இஸ்லாத்துக்காக இல்லை, இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்க தேவையில்லை. இஸ்லாத்துடைய மானத்தை வாங்கிதான் இருக்கிறது எனக்கு. ஆனா இந்த சஹாபா பெருமக்கள் எதுவும் இல்லாத நிலைமையில தன்னுடைய உயிரை கொடுக்கவும் துணிந்து வந்தார்கள். மதுரை நோக்கி வந்து பதிலில் ஒரு இடத்தை பிடிச்சி முஸ்லிம்கள் தங்கி கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் படை தளபதியாக அந்த மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படி நடக்கணும், எப்படி யுத்தம் செய்யணும். முதலாவது என்ன? யுத்தம் வந்தா யாரும் பின்னோக்கி ஓடையலாம், புறமுது காட்டி ஓடையெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தது யுத்தம் நீங்க அடுத்தோட செய்ய சித்திரவதை பண்ணீங்க. இப்படி யுத்தம் நடக்கும் உலகத்தில் நடந்த யுத்தங்களை புரட்டி பார்க்க மக்களே. ஒவ்வொரு நாடு உலகமாக யுத்தம் எல்லாம் நடந்திருக்கு. இப்படி உடன்படிக்கை இந்த யுத்தத்திலையும் கிடையாது. யாரையும் எதிராளி சித்திரவதை செய்து கொலை செய்யப்படாது, பெண்களை துன்புறுத்தப்படாது, சிறுவர்களை கொலை செய்யப்படாது. இதுவெல்லாம் சட்ட திட்டம். யாரு சொன்னது? எதிராளி கேட்டானா? வந்து அபூஜஹல் கேட்டானா? யாரும் கொடுத்து உடன்படிக்கை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதிக்கிறார். ஒரு போர் படை தளபதி சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. ஒரு யுத்தம் நடக்கிறதா இருந்தா இப்படி தாங்க நடக்கணும்ன்றது பதில் தான். யுத்தம் செய்யறதுக்கு முன்மாதிரி பதில். நியாயம் பின்பற்றப்படுதா? யுத்தம் நடந்து கொண்டிருக்க யுத்தம் நடக்குது. நாள் கணக்காக மாத கணக்காக நடக்குது. இஸ்லாத்துக்கு எதிராக நடக்குது. ஆனால் இந்த சட்ட திட்டங்கள் பேணப்படுதா? ஒரு மனித தன்மை பேணப்படுதா? யுத்தம் செய்தால் மிருகங்களாக தான் யுத்தம் நடக்கும். ஆனா சஹாபா பெருமக்கள் தனக்கு எதுவும் இல்லைன்றாலும் கூட எதிராளியை கூட அசிங்கப்படுத்தக்கூடாது, எதிராளியை கூட அவமானப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடாது. இஸ்லாத்தை ஜீவிக்கணும். இது மட்டும்தான் முன்னுக்கு இருக்கிறவன் சொந்தமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். ஆனா உறவுகளை தாண்டி அல்லாஹ் ரசூலுடைய பாசம் பேசுகிறார். முன்னால உறவை தான் பார்க்க மாட்டான், குடும்பங்களை பார்க்க மாட்டான். அன்பான பெருமக்களே, இப்ப சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சிட்டாங்க. இப்படிதான் யுத்தம் செய்யும். எல்லாரும் தான் இப்ப தகவல் எடுத்துட்டு வரதுக்கு போனவங்க சஹாபாக்கள். இவங்களுக்கு தெரியாத அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அங்கிருந்து உழவு பார்க்க 2 பேர் இங்க வருவாங்க. இங்கிருந்து போய் கொஞ்சம் பேர் போய் அங்க உழவு பார்த்துட்டு வருவாங்க. எத்தனை பேர் இருக்கிறேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சிரமமான இடத்துல தான் என்ன செய்யறாங்க, அந்த கூட்டம் இருக்கு. அதான் சோதிக்கிறாங்க. ஆரம்ப காலமே சோதனை. இந்த நேரத்தில் பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல விழுந்தவர்களாக தான் இருக்கிறார். அல்லாஹ்விடத்துல கேட்டவங்களா சுஜூதுல இருந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. வெற்றியை தரணும் யா அல்லாஹ். ஆனா இவ்வளவு பேரை நம்பி கூட்டிட்டு வரல. அல்லாஹ்வுடைய உதவி நடக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி வந்திருக்கிறாங்க. சுஜூதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்துல வெளியே இருந்து சத்தம் கேட்குது. 2 பேரை பிடிச்சி சஹாபாக்கள் விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க. வெளியே வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன சத்தம், என்ன பிரச்சனை? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எதிராளி படையிலிருந்து 2 பேர் வந்திருக்கிறான். இவனை வேவு காட்டு ஒற்றர்கள். உங்கள்கிட்ட எவ்வளவுதான் கேட்டாலும் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேட்கிறோம், சொல்லவே மாட்டான். வாயை திறக்கிறாங்களே இல்லை. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க, சொல்லவே மாட்டோம். நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், எங்களுக்கு எது இருக்குது பாத்திரமா வந்திருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு வந்த எதிரிகளை 2 பேரை பக்கத்துல கூப்பிட்டு தோள்ல கையை வச்சு அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து பேசிட்டு போறாங்க. போற வழியில கேட்டாங்க, முதலாவது வார்த்தை பதிவு செய்யப்பட்ட மக்களே, சாப்பிட்டீங்களா? அவன் சொல்ல சாப்பிட்டோம். இல்ல ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்லங்க, நல்லா சாப்பிட்டோம். இன்றைக்கு பாருங்க, விருந்தோம்பல் தான் பெஸ்ட். வீட்டுக்கு யாராவது நினைக்க போதில்ல, என்ன குடிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க. பகல் டைம் வந்தா என்ன செய்யும், சாப்பாடு டைம் வந்திருக்க சாப்பாடு கொடுக்கணும். சும்மா வந்தால் அவருக்கு ஏதோ ஒரு முச்சி பணத்தை விருந்தோம்பல் செய்கிறது வேணுமா இருக்கும். எதிரியாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்ட வார்த்தை சாப்பிட்டீங்களா? அவன் சொன்னாங்க சாப்பிட்டீங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டீங்க? சொன்னார்கள் 2 பேரும், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டோம். அப்படியா? எத்தனை ஒட்டக தருத்தீங்க?
10 ஒட்டகங்கள் அறுத்தோம். டெய்லி 10 ஒரு நேரத்துக்கு 10 ஒட்டகமா? அவங்க சொன்னாங்க பெரிய ஒட்டகமா இருந்தா 9, இல்லைன்னா 10 ஒட்டகம். சாதாரண அளவில் இருந்துச்சுன்னா 10 ஒட்டகம் இருக்கும். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து சிரித்துக் கொண்டே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்ன கேட்டீர்கள்? எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்று தான் கேட்டீர்கள். குறித்துக் கொள்ளுங்கள், 1000 பேர் வந்திருக்கிறார்கள். எதிராளிகள் 1000 பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்தால் 100 பேர் சாப்பிடலாம். இவர்கள் ஒரு நேரத்துக்கு 10 ஒட்டகத்தை அறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் 1000 பேர் வந்திருக்கிறார்கள். என்ன ஒரு அறிவு ஞானம் பெருமானார். உம்மி நபிதான். உம்மி நபி மேக்ஸ் தெரியாதா? சயின்ஸ் தெரியாதா? உம்மி நபி உஸ்தாத் யார்? அல்லாஹ். உடனே கம்ப்ளீட் பண்ணாங்க. என்ன முறை, எப்படி அணுகணும், எப்படி நெருங்கணும், எப்படி தகவலை வெளியே எடுக்கணும், யார்கிட்ட எப்படி மெசேஜ் எடுக்கணும், பெருமானார் சொல்லி எடுத்து கால்குலேட் பண்ணி விஷயம் கொடுப்பாங்க மக்களுக்கு. அன்பாளர்களே, வந்தவங்க ஆச்சரியம், பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விவேகமான ஒரு மனிதன். அன்பாளர்களே, இப்ப சஹாபாக்களோட மனசுல கொஞ்சம் ஒரு கவலை வந்துருக்கு. நாங்க 313, அங்க 1000 தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு விலகிருச்சு, நம்ம பயந்துடக்கூடாது. மனசுல சங்கடங்கள் அச்சம் வந்துடக்கூடாது. அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன தெரியுமா? ஈமானுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கூலி சொர்க்கம்ன்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு எப்படி காட்டி கொடுத்தா தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய படையை பல மடங்கு கொண்டு பெருங்கொண்ட படையா. ஆனா இது எதிராளிகளுக்கு பார்க்கிற 1000 பேர் தான். அவனுக்கு படம் சின்ன படம் மாதிரி. அவனோட பார்வையில முன்னால் இருக்கிறது பெருங்கொண்ட படை மாதிரி. ஒரு பயத்தை கொடுத்துட்டா அல்லாஹ் தான். அன்பாளர்களே, இன்னொரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சுஜூதுல இருந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்வையில அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆ என்ன தெரியுமா? எல்லா சஹாபாக்களையும் தூங்க வச்சுட்டு அந்த 2 கண்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கண்கள் மட்டும் தூங்கவே இல்லை. ஒரு சமூகத்துக்கு பொறுப்பு, இந்த உம்மத்துக்கு தலைவர், இந்த உம்மத்துடைய லீடர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சௌசா இருந்துட்டு போகல. இந்த உம்மத்தை எப்படியாச்சும் போட்டும் இருக்கல. எல்லா சஹாபாக்களுக்கும் தூங்க சொல்லிட்டு அவங்க மட்டும் தூங்காம சுஜூதுல இருந்து அழுது அல்லாஹ்விடத்துல மன்றாடுறாங்க. கேட்கிற வார்த்தையில சுருக்கமான ஒரு வார்த்தை தான் பதிவு செய்யக்கூடிய இணையற்ற ஒரு வார்த்தை, லம் யா அல்லாஹ் லம் துஅபத் அபதா. இதுல மட்டும் வெற்றி அடையல, தோல்வி ஆயிடுச்சு. இந்த சின்ன கூட்டத்துக்கு, இந்த சின்ன கூட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா உன்னை வணங்குறதுக்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை! இந்த பத்ரில இந்த 313 பேர் தோற்றால் இஸ்லாம் தோற்று விட்டது. இவங்க தோற்றால் அதுக்கு போற இஸ்லாம் உருவாக்க யார் இருக்கிறாங்க? இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல முன்னிட்டு துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், உன்னை வணங்குறதுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க, நீ வெற்றியை தா. அல்லாஹ் தன்னுடைய காட்சியை கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். எப்படி சும்மா இல்ல, 1000 மலக்குமார்களோடு இறங்கினார்கள். அங்கு பார்த்தால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 மலக்குகளோடு இருக்கிறார்கள். இன்னும் 1000 மலக்குகள், இன்னும் 1000 மலக்குகள், 4000, இன்னும் 1000 மலக்குகள், 5000 மலக்குகள் இருக்கிறார்கள். 5000 மலக்குகள் ஒவ்வொரு பார்க்கணும் என்று சொன்ன எப்படி? சாதாரண பார்க்கணும் 5000 பேர் பார்க்கணும். மலேசியா பார்க்கிறது எவ்வளவு கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள் 5000 மலக்குமார் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆனால் மலக்குமார்கள் இறங்குறாங்க, அவங்க பார்த்துக் கொள்வாங்கன்னு விரும்புவதற்கு ஓடல. எவ்வளவு மலக்குமார்கள் வந்தாலும் நாங்க தான் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கோம். இப்ப சஹாபாக்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்குது. யுத்தத்துக்கான ஆரம்ப கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் போயிட்டு கொடுக்கணும் இல்லையா? நாயகத்துக்கு நடக்க போவதும் தெரியும். இருந்தாலும் சஹாபாக்களுக்கு இப்ப கொஞ்சம் தைரியம் கூடணும்னு சொல்லி காட்டுறாங்க. மறுநாள் காலையில இப்ப யுத்தத்துக்கு நடக்க போகுது. இந்த இடத்துலதான் அபூ ஜஹல் கொலை செய்யப்படுவான், இங்குதான் உத்பா கொலை செய்யப்படுவான், இங்குதான் ஷைபா கொலை செய்யப்படுவான் என்று ஒவ்வொரு இடங்களையும் பெருங்கொண்ட தடையெல்லாம் இருக்குது. அந்த இடமெல்லாம் காட்டி கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கும் இந்த தலையெல்லாம்? இந்த இடத்துல உயிர் போறது நிச்சயம். அதை சொன்னாலே போதும், பெருங்கொண்ட தலை இருக்க போவதில்லை. சஹாபாக்களுக்கு கொஞ்சம்
காலையில 2 அணியும் நிக்குது, முன்னால் நிக்குது. சத்தியம் ஒரு பக்கம், அசத்தியம் ஒரு பக்கம், ஹக்கு ஒரு பக்கம், பாத்தில் ஒரு பக்கம். 2 கூட்டம் போதப்போ மாத்தா அபூஜலுக்கு ஏறனமாயிருந்த சின்ன கூட்டமா எல்லாம் நொடியில முடிஞ்சிட போகுது. யுத்தம் ஆரம்பிக்க முன்னால இந்த பக்கத்திலிருந்து 3 பேர் முன்னால போகணும், அந்த பக்கத்தில் 3 பேர். அன்சாரிகள் எப்பவுமே முன்னு மாற்றிடுவாங்க. அன்சாரிகள் 3 சஹாபிகள் வாளை உருவி கொண்டு முன்னால் வர அபூஜல் அங்க வந்தது யாரு? உத்பா, ஷைபா, வலீத் உங்களை வந்து நிற்கிறான். அவன் பெருமண்ட வீரனா இல்லையா அந்த குறைஷ் படையில்? சொன்ன எங்களோட மோதிரத்துக்கு இந்த அன்சாரிகளா? இவங்களோட எனக்கு நிகரானவங்க இல்ல. உலப்பெருமை பேசுற கூட்டம் தானே. எங்களுக்கு மக்காவாசியல் முஹாஜிர வர சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்துட்டாங்க. எப்படி? வாள உருவி முன்னால பாஞ்சா 3 பேருக்கு கிளம்பு ஒரு வித்து நடக்க போகுது. பாஞ்ச அடுத்த நோடி அலிரலியல்லாஹு சொல்ல தேவையில்லை. ஏற்பட்ட வீரர், மாபெரும் வீரர். வாள சுழற்றினாங்க, எதிரில தலை விட்டு போச்சு. ஒரே பாய்ச்சல், தலை விட்டு போச்சு. ஹம்ஸா ரலியல்லாஹு ஒரே பாய்ச்சல், எதிரில தலை விட்டு போச்சு. உபைதா ரலியல்லாஹு கொஞ்சம் சிரமம் பட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு முன்னால பாஞ்சு எதிரில தலை விட்டு வேகம் ஆரம்பமே அப்படிதான் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. 2 தரப்பும் ஒன்றுக்கொன்று நேரடியாக மோதிக் கொள்றாங்க. யுத்தம் மும்முரமாக நடக்குது. இப்ப நடக்குதுன்னே தெரியல. யுத்தம் மும்முரமா நடக்குது. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பா ஒரு கூடாரத்தை வச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள். ஏன்னா தலைவர் பாதுகாக்கப்படணும். தலைவர் கடைசி வரை இருக்கணும். தலைவர் தான் அந்த கூட்டத்தை சரியா வழிநடத்தலாம். சரதாசம் இருக்கிறாங்க. ஆனா உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபிகளையும் உற்சாகப்படுத்தி அனுப்புவாங்க. சஹாபிகள் எப்படி போறதுன்னு தெரியாது. பெருமக்களை நாம யோசிக்கிறோம். சின்ன ஒரு நாம டிவியில பாக்குற மாதிரியா, இல்ல இந்த விளையாட்டுல பாக்குற கேம்ஸ்ல விளையாட்டுல பாக்குற மாதிரியா? இப்பெல்லாம் விளையாட்டு நம்ம போச்சு. உயிர் நிச்சயம் இல்ல. தண்ட கையில ஒரு முள்ளு குத்துறதை தாங்கி இருப்போம். வலிக்குன்னு தெரிஞ்ச நாங்க எவ்வளவு கத்திக்கு நாம பயப்படுவோம். கத்தி ஒரு வேலை செய்யறது அவ்வளவு தூரம் எனக்கு கவனம் வேலை செய்ய வெட்டிப்பட்ட வலிக்குமே. சஹாபாக்களுக்கு தெரியும், முன்னால போறேன் வாழ எடுத்து வெட்டி நான் என்ன நடக்கும், என் உயிர் போனதும் பரவாயில்ல. சஹாபாக்கள் போன பெருமக்கள், சஹாபி ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ரொட்டியை சாப்பிடுறாரு. எப்ப இது? யுத்தத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சலாசம் சொன்னாங்க, உங்களுக்கு சுவர்க்கத்துக்கும் இடையில நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த நேரம் தான் இருக்கு. இந்த நேரம் மட்டும்தான் நீங்க தைலப்பட்ட இடையில நெருக்கம் ஒன்றுமே இடையில இல்லைன்னு சொன்னா தூக்கி வீசிட்டு உடனே மாற்றிட்டாங்க. இதுக்கு இந்த நேரத்தை நான் இந்த உலகத்துல செலவழிக்கணுமா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு உள்ள நேரத்தை இந்த உலகத்துல நான் வீணாக்கணுமா? யுத்தத்துல இப்படி மும்முரமா யாருமே இஹ்லாஸ் இல்லாம போகல. பயந்த குவளைகளாக சஹாபாக்கள் போகல, வீரர்களாக போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு குதிரையில ஒவ்வொரு மாறி மாறி போனாங்க. யுத்தம் செய்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக வந்து சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயினுமே நான் வெட்டவே இல்லை யா ரசூலுல்லாஹ், வாள யோகினின் தலை உண்டு. சஹாபாக்கள் வாளதான் தூங்கி ஓங்கதான் வேணும், அதுதான் யக்கீன், அது உறுதி. வாள ஓங்கில யார் வெட்டுறாங்கன்னே தெரியல. சஹாபிகள் கண்டா எதிரி ஓடுறாங்க. அந்த அளவுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டத்தில் இருக்கிறாங்க. அரசு பண்ணி இழுத்துட்டு வராங்க ஒரு சஹாபி. அவர் சொன்னார், என்ன தெரியுமா, என்ன இவர் கைது செய்யல, என்னை கூட்டிட்டு வந்தா இவர் இல்லை. ஏன்னா இவரால அவங்கள பிடிச்சிட்டு வர அவர் பலசாலி. ஆனா இவர் சாதாரண ஒரு சஹாபி. யார் உதவி செஞ்சது யாருன்னே தெரியாது. வடக்கு மாநிலை கொண்டு உதவி செய்தான். விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டார்கள். எதிரிகள் துடித்து துடித்து ஓடினார்கள். சாட்டையால் அடி விழுந்து வாழ ஓங்கினா தான தலை விழுந்து. ஒரு சஹாபி யுத்தம் செய்யற நேரத்துல கையில் உள்ள வாள் தவறிடுச்சு. எப்படிப்பட்ட டைம்! யுத்தம் மும்முரமா போகுது, எதிரியோட வாள் விசை தவறிடுச்சு. இப்ப அடுத்தவர் பற்றி என்ன செய்வார்? கழுத்தை துடிச்சிருவார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈத்தமர மட்டையை தூக்கி போட்டாங்க. எடுத்த சஹாபி ஈத்தமர மட்டையை தூக்கி யுத்தம் செய்தார்கள். மட்டை துண்டாக தானே, ஈத்தம் மர மட்டை வாளாக மாறியது. யாருடைய முஅஜிஸா? யாருடைய கைப்பட்டது? அதுவரைக்கும் மட்டை, அந்த முபாரக்கான கைகள் படும் வரைக்கும் ஈத்தம் மர மட்டை தூக்கி எறிந்ததோட அது வாளாக மாறியது. அல்லாஹ் சில நொடிகளிலும் அற்புதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துவார்.
வாளை கொண்டு யுத்தம் செய்தார். கடைசி வரை வந்தார். வாழ்க்கையை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா கடைசி வரை வெற்றி வாழ். எப்படி அதிசயமான வாழ். அல்லாஹ் தஆலா இப்படியான அற்புதங்களை நடத்தி காட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தில் இப்ப யுத்தத்தை எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. ஒரு தளபதி யுத்தம் நடந்துவதற்கு மேல எதிரிகளுக்கு எதிராக மண்ணில் ஒரு குடி எடுத்து 1000 பேரை தூக்கி வீசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேரை தூக்கி வீசிடுமா? இப்ப நான் ஒரு மண்ணை குடி எடுத்து வீசுறேன்னா 5 பேர் தான் போகும். ஒரு 10-50 பேருக்கு அவன் வீச முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வீசுறாங்க. அத்துணை எதிரிகளுடைய கண்களிலும் அந்த மண் விழுந்துச்சு. ஒரு பிடி மண், ஒரு மனிதனுடைய ஒரு பிடி மண் தூக்கி எறிந்தால் எதிரிகளுடைய கண்கள் எல்லாம் மறைஞ்சிருச்சு. எங்களை வாள் முழுது அடி முழுது எப்படி யுத்தம் செய்யறதுனே தெரியாம போயிடுச்சு. அப்படி என்றா சாதாரண ஒரு மனிதர் பேசினா அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. ஒரு பிடி மண்ணை தூக்கி எறிந்தால் அந்த மண் 1000 பேரை சென்றடைந்து என்றால் இந்த அதிசயத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வான். வமா ரமைத்த, நாயகமே நீங்க எரியவே இல்லை, நீங்க த்ரோ பண்ணல மண்ணை, நீங்க வீசல. இது ரமைத்த, நீங்க வீசின நேரத்தில் நீங்க வீசல. என்ன வீசினா வலக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் வீசினான். ஆனா இந்த இடத்துல நடந்தது என்னமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால தான். ஒரு குடி மண்ணை தூக்கி வீசினா இத்தனை கண்களை இத்தனை மனிதர்களை சேர்ந்து அடைந்து சொன்னா அல்லாஹ் வர்ணித்து காட்டுவான். இதெல்லாம் கற்பனை இல்லைங்க, ஏதோ வாயால சொன்ன வார்த்தை இல்ல, உண்மையிலே நடந்தது. பார்த்து அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுப்பான். அதை வீசியது நீங்க இல்லை நாயகமே, நான் தான் வீசினேன். இப்படிப்பட்ட உதவி. எனவே எதிரிகள் திசை தெரியாமல் தவித்து போனார்கள். இந்த நேரத்தில் யுத்தம் நடந்து தோல்வியை சந்திச்சு கொண்டே போறாங்க சஹாபிகள். இன்னும் வேகம். ஆனா ஷஹீதாக்கப்பட்டாலும் உயிர் போய் கொண்டிருந்தாலும் சஹாபிகள் பின்னுக்காகல. 2 சிறுவர்கள் வராங்க. சின்ன பிள்ளை, ஒரு நினைக்கிறேன் 10 முதல் 14 வயசு இருக்கும். அஃப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தாயிலேயே 9 பிள்ளைகள், 2 பேர் எல்லாம் ஷஹீத், எல்லாருமே ஷஹீத். அந்த 2 பேர் வந்து கேட்கிறாங்க சஹாபிகிட்ட, அபூ ஜஹல் யார்? அபூ ஜஹலை காட்டுங்களேன். ஏதோ பார்க்க ஆசை மாதிரி கேட்கிறான். அபூ ஜஹல் யார்? அபூ ஜஹல் யார்? சஹாபிகள் தான் இருக்கு, அவங்க தான் அபூ ஜஹல். பக்கத்துல போனாங்க, வாளை உருவினார்கள், குதிரையின் காலை வெட்டினார்கள். குதிரை கீழே விழுந்தது. அபூ ஜஹல் கையை காலை வெட்டினார்கள். ஏன்னா அபூ ஜஹல் ஒரே கூட சின்ன பிள்ளைதானே, நேரா இருந்து அபூ ஜஹல் வெட்டலாம். குதிரையை காலை வெட்டி கீழே விழுந்தாண்டி அபூ ஜஹலுடைய கொலை செஞ்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து. இதை பார்த்தா அதை யார் பார்த்துட்டார்? இக்ரிமா, அபூ ஜஹலுடைய மகன் சொல்லுவாங்க. பார்த்துட்ட பாப்பாவை இந்த 2 சின்ன பிள்ளை போடும் அவமானம் போச்சு. பெருமோட தலை. யோசனை என்ன? சின்ன பிள்ளைகளை பார்க்கலாம். அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து நோக்கம் என்ன? அபூ ஜஹலை கொலை செய்யணும். என்ன காரணம்? என்னுடைய உயிர்ப்பின நாயகத்துக்கு என்ன அநியாயம் செய்தார்? எவ்வளவு கொழுங்கு கொழுங்கோல இப்ப எனக்கு தெரியுமா நீங்கதா? சின்ன பிள்ளை நாங்க எடுத்துக்காட்டு போகல. ஆனா எங்களோட வாழ்க்கையை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்துல உறுதிப்படைய கொடுக்கிட்டே இல்லை. ஏன் எங்களுக்கு இருந்தா தான் எங்களுக்கு வரும். ஆனா சிறுவர்களுக்கு அபூ ஜஹல் மேல் அவ்வளவு வைராக்கியம். இந்த யுத்த காலத்துல எவ்வளவு உயிர் போனது பாருங்க. அபூ ஜஹல் கொலை செய்யணும். அதற்கு நடந்துச்சு. நடந்ததுக்கு பின்னால இக்ரிமா ஓடி வந்துட்டாரு. வந்து தன்னை தந்தையை காப்பாற்ற முயற்சி செய்ய முடியல. இக்ரிமா இந்த 2 பேரோட யுத்தம் செய்தார். அதுல ஒருத்தர் கையை வெட்டிட்டார். சின்ன பாடல் ஒருத்தர் கையை வெட்டிட்டார். ஒரு கை தொங்கிக் கொண்டு இருக்குது. அந்த தொங்கிக் கொண்ட கையால் யுத்தம் செய்கிறாரு. முடியாத கட்ட கொஞ்சம் இடத்துல கை வெட்டிப்படி தொங்கிக் கொண்டிருக்கு. யுத்தம் செய்யலாம். காலை வச்சு இறைச்சி ஒரு கையை வீசிட்டார். ஒரு கையை கரண்டி வீசிட்டு யுத்தம் செய்தார். நாம நினைக்கிறோம் அந்த மாதிரி யுத்தம் எல்லாம் சத்தியமான விஷயம் இருப்பாங்க. வரலாற்று கிதாபில் மனிதர் கணக்கு பேசக்கூடிய பெருமண்ட ஆதாரபூர்வமான விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நடந்த விஷயங்கள், ஹக்கான சத்தியமான விஷயங்கள். ஒரு யுத்தத்திற்கு உயிரை கொடுக்க முடியுமா? தனக்கு வேதனை வந்தாலும் தன்னுடைய கைகளை தூக்கி இருந்தாலும் வலிக்கிற அந்த வலி வேதனை விலகலை மக்கள். அந்த வலிக்கு மேல அல்லாஹ் ரசூலுடைய பாசம் தான் இருந்துச்சு. இல்லைன்னா தன்னை மேல ஒரு வெட்டு கொடுத்தா தாங்குவாங்கல்ல, கொஞ்சமாச்சு யாராச்சும் பொறுப்போம் பெருமக்களை, தவிச்சு துடிச்சிட மாட்டோம். ஆனா சஹாபாக்கள் என் உயிர் போனாலும் முன்னாள் எனக்கு உள்ள வந்தான், உள்ள விலங்கல்ல கண்ணுக்கு என் தந்தை வருகிறார், அது விலங்கல்ல, என்னுடைய
சின்ன பிள்ளைக்கும் அந்த ஈமான் இருந்துச்சு. பதில் தரக்கூடிய பாடத்துல ஒன்றுதான், சின்ன பிள்ளைகளும் கூட தன் உயிரை கொடுத்து முன் வந்தார்கள் யுத்தத்துக்காக. பெண்கள் வந்தார்கள், அந்த யுத்த காலத்திலே மருத்துவ உதவிகளை செய்தார்கள். அவங்க கூட இப்படி ஈமான் இருக்கும். ஹாரிசா சின்ன பிள்ளை, சகிதாக்கப்பட்ட 14 பேர். ஹாரிசா உமைரா நிறைய பேர் இருக்கிறா, 14 பேர் இருக்கிறாங்க. ஹாரிசாவுடைய தாய் வந்து கேட்கிறா, அழுது கொண்டே வராங்க. ஒரு தாய்க்கு ஈமான பாருங்க, யா ரசூலுல்லாஹ் என் மகன் எங்க, ஷஹீதாக்கப்பட்ட என் மகன் எங்க, என் மகன் சொர்க்கத்துல இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா நான் எழுந்துருவேன். அவங்க சொர்க்கத்துல இல்லைன்னு சொன்னீங்கன்னா அழுகை நான் நிப்பாட்ட மாட்டேன் யார சொல்லுவான்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டீங்க, தாயே சொர்க்கத்துல இல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறார் மகன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கல, பிள்ளையை விடவும் பிள்ளைய மேல பாசம் இருக்கத்தாமே, அதை விட அல்லாஹ்வுடைய ரசூல் மேல, இந்த தீனுடைய மார்க்கத்துல மேல அவ்வளவு பாசத்தை பற்றை உறுதியை வைத்திருந்தார். எனவே இந்த யுத்தத்தில் இப்படியான ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் இருக்கும் போதும் அந்த எதிரிகள் 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க, 70க்கும் மேற்பட்ட எதிரிகள் கொண்டு குவிக்கப்பட்டார். எப்படி வெற்றி? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வெற்றியை பதிவு செய்வான் இந்த பதில் காலத்துல. அதுக்கு பின்னால கைது செய்யப்படக்கூடிய எதிரிகள் அவர் கைது செய்து அழைத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் நிறைவு பெறுது. அல்ஹம்துலில்லாஹ், பதில்ல வெற்றி முஸ்லிம்களுக்கு. ஆனா புத்தி சொல்லும் அந்த 1000 பேர் தான் வெற்றிருக்கணும். ஆனா அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் இந்த 313 சஹாபாக்களுக்கு. அவங்க இல்லைன்னு சொன்னா இந்த மார்க்கம் உலகத்தில் இருந்திருக்காங்க. மக்கள் கைது செஞ்சு வந்ததுக்கு பின்னால யாரையும் துன்புறுத்தல, பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் தான். கைதிகளை கூட அருமையாக நடத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு கேட்டது என்ன தெரியுமா? உங்களை விடுவிக்கணுமா இருந்தா நீங்க தரக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட கல்வி படிச்சவங்கள்ட்ட நிறைய மசூரா நடந்துச்சு. அந்த நிறைய மசூரால ஒரு விஷயம் தான், படிச்சவங்கள்ட்ட அவங்கள பிரயோசனம். பணம் இருந்தா பணத்தை கொடுத்துட்டு போகலாம், பணம் இருந்தா பணத்தை கொடுத்துட்டு போகலாம். இல்ல கல்வி இருக்கா, அந்த கல்வி ஞானத்தை இந்த முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகணும். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்! அன்பான பெருமக்களே, யார் எனக்கு வந்து மதுரை பத்தி பேசினார், பிற மத சகோதரர்கள் தெரியாம பேசலாம், சரித்திரத்தை சொல்லி காணணும். எங்க மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? 12 ஆண்டுகள் அடி வாங்கிய சமூகம் நாங்கள், 12 ஆண்டுகள் கொடுமை செய்யப்பட்ட சமூகம் நாங்கள். அதுக்கு பின்னால யுத்தத்துக்கு வந்தோம். அல்லாஹ்வுடைய உதவி தான் வந்துச்சே தவிர எங்கேயும் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. யாருக்கும் சித்திரவதை செய்யல, பெண்கள் துன்புறுத்தப்படல, சிறுவர்கள் துன்புறுத்தப்படல. கைதிகள் கூட அறிவு ஞானத்தை அவர்கள் பெற்று அவர்களை விடுவித்த மார்க்கம் என்றார் இது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் பெருமக்களே. அங்கிருந்து விடுதலையாக சலாசனம் கொடுக்கிறார். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பதில் காலத்திலே சலாசனம் அதோட போகல, அங்கேதான் இருந்தாங்க. எந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கொலை செய்யப்பட்டிருப்பான்னு சொன்னாங்களோ அதே இடத்துல துபா, ஷைபா, அபூ ஜஹல், அலி எல்லாம் அந்த தலைமுறை சஹாபிகள் பார்த்து சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடம் ஒரு இடம் கூட தவறி போகல, எல்லாம் சரியாக அப்படியே இருந்தது. அப்படி என்றால் வரையும் உங்கள் ஞானத்தை, அறிவு ஞானத்தை அல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்திருந்தார். அவனுக்கு தெரியும் அல்லாஹ்வோட கல்ல கற்றுக் கொடுப்பான். நிறைய வரலாறு சொல்லுவாங்க மக்களே. உமைரா என்பவன் இருந்தான். அவன் எப்படி இந்த யுத்த காலத்துல பத்ரில வெற்றி, யார் வெற்றி? முஸ்லிம்களுக்கு. நான் மட்டும் சொல்றேன், வெற்றி கிடைச்சிருச்சு. இப்ப மக்காவுல காபாக்கு முன்னால ஒரு மஷூரா நடக்குது. யாரையும் கொலை செஞ்சு சரிவரா இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் கொலை செய்யணும். மஷூரா எடுத்து நஞ்சூட்டப்பட்ட வாடை எடுத்துக்கொண்டு வராரு. அது உமைராக்கு சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் உதவியாக்கி அவர் சொல்றாரு, நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் கொலை செஞ்சுட்டு வந்தாய்ன்னு சொன்னா உனக்கு கடன் பிரச்சனை இல்லை, நான் முடிச்சுக்கணும். கொலை செய்யற பக்கத்துல வார வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆயிமே இவர் வாராதே, என்ற குணம் சரியில்லை, பார்த்த சரியா இருக்கிறது. அவன் எனக்கு தெரியும், உமர் நாயகத்துக்கு பார்த்தா தெரியும், கற்புல என்ன இருக்கு மொத்த பார்த்து சொல்லிடுவான். வந்த சலாசுரம் வரட்டும், வர சொல்லுங்க. வந்தவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து நிற்கும் போது, இதுக்காக வந்தீங்க, என் உறவுகள் இருக்கிறார், கைதி அழைக்கிறாரு, அவரை பார்த்துட்டு போக வந்து சொன்ன மசாலா இதுக்கு அதுக்காக வாழ எடுத்துட்டு வந்தீங்க, அதுக்கு எதுக்கு நீங்க வாழ எடுத்துட்டு வந்தீங்க, அம்புகள் எடுத்துட்டு வந்தீங்க, உங்களோட கடன் பிரச்சனை அவர் கேட்குது வாழா. சஃப்வானோட கடன் பிரச்சனை
சொன்ன உடனே நடுங்கிட்டாரு. இதை தடை பேசுனீங்க நீங்க காபாத்து பக்கத்து இருக்கு ஹிஜ்ர் இஸ்மாயில் இதெல்லாம் பேசி போறீங்க இருப்பாரு. நாயகம் எப்படி தெரியுங்க யார சொல்லலாம்? அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னான். கையை நீட்டினார்கள். பாலை நீட்ட வந்தவர் கையை நீட்டினார். நாயகம் பயந்து செய்கிற கலிமாவை சொன்னார். இப்படியான அருமையான நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக அறிவு ஞானத்தை அல்லாஹ் பத்ர் களத்திலே வெளியாக்கினார். நாயகத்துடைய ஒவ்வொரு கண்கள் அற்புதமான கண்கள் என்பதை அல்லாஹ் செய்வார். வழக்குகளை பார்த்த கண்கள், வெற்றியை பார்த்த கண்கள். அன்பான பெருமக்களை, கைகளை வந்து பேசணுமா இல்லையா? மண்ணு தூக்கி எறிகிற நேரத்தில் அந்த கைகளுடைய சக்தி அல்லாஹ் பத்ர் வெளியாக்கினார். நாயகத்துடைய முஆஜிஸாக்களை பேசினா நாம வேற முஆஜிஸாக்களை பேசுவோம். இன்னும் யாத்திரை திருமறை குர்ஆன் சந்திரை பிளந்தது, கைகளிலிருந்து நீர் பெருக்கெடுத்தது, இப்படியான முஆஜிஸாத்துகள் இருக்க நாயகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் வரலாற்றிலும் முஆஜிஸாத்துகள் அடங்கியிருக்கு. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அறிவுக்கு இதுவே மறைந்ததாக இல்லை. அறிவு ஞானம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த பத்ர் களத்தில் நிரூபித்து காட்டினார். இந்த பத்ரில் வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். இந்த பத்ர் கற்று தரக்கூடிய பாடம், இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம் தான் பெருமக்களே, இந்த சஹாபாக்கள் உயிரை விடவும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்தார், இஸ்லாத்தை நேசித்தார். கடைசியா சொல்ல பிடிக்கும் நான் சொல்லிக் கொள்றேன். இப்ப எங்களை பொறுப்பே அல்லாஹ் வெற்றி கொடுத்த சின்ன கூட்டம் வலக்கது நஸரல்லாஹு பத்ரி வஅன்தும் அதில்ல அப்படி செய்வான். நீங்க ஒரு பலகீனமான சின்ன கூட்டமா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். இப்ப நாங்க பெருங்கொண்ட கூட்டம், உலகளாவிய ரீதியில 200 கோடி முஸ்லிம் இருக்கிறோம். ஆனா வெற்றி ஆனா பிரச்சனையோடு இருக்கிறோம். தலைமைத்துவத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். தலைவரும் மறந்துட்டோம். ரோல் மாடலும் மறந்துட்டோம். மன்னிக்கணும் பெருமக்கள், இந்த இடத்துல சொல்றதுக்கு இன்றைய பெண்கள் சமுதாயம் கூட இன்னைக்கு சிதறி தாறுமாறா போச்சு. ரமதான்ல கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், லட்சக்கணக்க செலவழிச்சு இந்தியாவுக்கு பயணம். 2 வாலிப பெண்கள், இஸ்லாத்தின் கண்டு குமரி பெண்கள். இதுக்குங்க வந்தீங்க? சோசியல் மீடியால பேசுறாங்க, இந்த நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் அரசியல் வெற்றி பெறணும், அவர் இஃப்தாருக்கு நாங்க போய் அவருக்கு துவா செஞ்சு அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்து துவா செய்ய வந்தோம். ஏன்? அவர் தான் என் உசுரு, அவர் தான் எனக்கு பிடிக்கும், அவர் தான் என்னோட தலைவர், அவருக்கு வெற்றி வேணும். பேசினது யாரு? வாலிபர்கள் பேசினதெல்லாம் பழைய காலங்கள் மக்கள். நீங்க சோசியல் மீடியால பெண்கள் பேசுறாங்க. எவ்வளவு செலவழிச்சு வந்தீங்க? இத்தனை லட்சம் செலவழிச்சு வந்தீங்க. யார் அனுப்பினீங்க? அம்மா வாப்பா சப்போர்ட். உங்க டேலண்ட காட்டுங்க. ஒரு கல்ச்சர் இல்ல, மார்க்கம் இல்ல, உங்களுக்கு யாரும் ரோல் இல்ல, ஒரு டேலண்ட காட்டுங்க. டேலண்ட காட்டுங்க. நடக்கல. எவ்வளவு நான் பேசினாலும் விளங்குது இல்ல. என் திறமையை காட்ட போறேன். செருக்குல விழுந்தவரை பார்க்கிறோம். அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ நாளை மறுமையிலே அவனுடன் இருப்பான். இது சஹீஹ் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திர்மிதி, அத்தனை ஸஹீஹ் சித்தாலை பதிவு செய்யப்பட்டாங்க. அப்படின்னா விரும்புறவன் யாரு? அப்படிதான் போயிருப்பான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், கண்மை நாயகத்தின் மேல் இந்த பாசத்தை வைங்க. பாசம் வச்சா இந்த சொசைட்டில, இந்த சமூகத்துல ஒரு நாள் பிளவு ஏற்படாது, தோல்வியும் நடக்காது. இந்த தோல்விக்கு காரணம் தான் இன்னைக்கு யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும், டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்ல வருமானம் வரணும். வாலிபர்கள், ஆண்கள் நினைக்கிறது ஒரு பக்கம், அதே பெண்கள் தன் அழகை வெளிப்படுத்தணும். அறையில ஆடினது, தெருவுல போனது, இதெல்லாம் ஒரு காலம். முழு உலகம் பார்க்குது. உள்ளதான் இருக்கா, வீட்டுலதான் இருக்கா, அவன் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். முகத்தை மறைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு ஆண்களுக்கு முன்னால் வரமாட்டா, யாரும் வீட்டுக்கு வந்து பார்க்கவுமே இல்லை. அவரை முகத்தை உலகம் பார்க்கும், அதை வர்ணிக்கும், தனிமையில பேசும். இந்த சோசியல் மீடியா எப்படி ஒரு அவங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கின்ற பெருமக்களை, எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எதிரியாக இருக்கிறது இந்த சோசியல் மீடியா. ஸ்மார்ட் போன் என்பது இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்றேன். அது கத்தியை போன்றது. இருக்கத்தன்மை கழுத்தறுக்கிறதுக்கு இல்லை கத்தி, பணத்தறுக்கிறத கத்தி. கத்தி இல்லாத வீடு இல்லை. கத்தி எப்படி பயன்படுத்தணும்? குத்தி இருக்கும் எல்லாருக்கும். உம்மா சொல்லி கொடுப்பா, இருக்கிற கத்தி நீ எடுக்கணும், நீ எடுக்கப்படாது. பாப்பா சொல்லி கொடுப்பாரு, நீ எடுக்கணும், நீ எடுக்கப்படாது. இன்னைக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. உம்மா பாப்பா சப்போர்ட். ஏன் மகன் ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்ல டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகணும், பாட்டு படிங்க, டான்ஸ் ஆடுங்க. இன்னைக்கு டான்ஸ் ஆடி அல்லாஹ் பாதுகாப்பு மக்களே. இந்த இடத்துல புனிதமான இடத்துல இருந்து நான் இதை சொல்ல விரும்பல, ஆனா சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். எனவே இந்த
தன்னுடைய ஹபீபை மறந்ததன் காரணம் தான் இப்படி நடக்குது. ஈமானுடைய அடிப்படையை நாங்கள் பேசுறோம். இஸ்லாத்தை உயிர்ப்பித்த இந்த சஹாபாக்கள், இந்த பத்ர் சஹாபாக்களுடைய அந்தஸ்து தெரியுமா? நீங்க விரும்புறது செய்யுங்க, அல்லாஹ் கொடுத்தா நீங்க விரும்புறது செய்யுங்க. நிறைய வரலாறு இருக்கிற நேரம் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல ஒரு சஹாபிய மக்கா விஷயத்துல கடிதம் எழுதின விஷயத்துல முனாஃபிக் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழகிட்டாங்க. இந்த மட்டும் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து வாழகிட்டவர் சஹாபிக்கு எதிராக உமரிட்டாங்க. நாயகர் கழுத்தை கொண்டிருக்கிறேன் சல்லவசம் பதறிட்டாங்க. உமரே யார் தெரியுமா? பத்ரில வந்து குத்தம் செய்யணும் பரவாயில்ல, குத்தம் செய்தாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காச்சும் இருக்க? நாங்க பயந்துட்டோம். அல்லாஹ் குல்லனா துபனா வகதாயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. பாவம் மட்டும் இல்லைங்க, சஹாபிகள் சிறப்பு என்ன தெரியுமா? நீங்க இதுக்கு புறம் வேகிற செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் பாவத்துல மாட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. இப்படியான அந்தஸ்தை அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவனோட பேரை சொன்னாலே பறக்கத், அவனோட பேரை ஓதினாலே பறக்கத். அவங்களே தீன் இல்லை, அவளை புகழ்ந்து பாடின பறக்கத். இந்த கஷ்டத்துல துன்பத்தில் இருந்தாலும் அந்த ஈமான்தாரிகள் அல்லாஹ் புரிந்தவர்களுடைய பெயரை சொன்னா, யார் யார் 14 சஹாபிகள் எல்லா பேரும் இருக்கிறாங்க. அவளை வரலாறும் இருக்கு. அவளை புகழ் மாலை பாடுற நேரத்தில் மாஷா அல்லாஹ் பள்ளிகள் உலகளாவிய ரீதியில மாஷா அல்லாஹ் பதில் மொழி ஓதப்படுது, பல சிறப்புகள் பேர்கள் ஓதப்படுது, பாடப்படுது. அதை செய்யறதுனால ஓதுறவங்க பலன் கண்டு கொள்வார்கள். யாரு பேருக்கு நான் முஸ்லீம் இல்லை, யார் இஸ்லாமின் முன்னோடி, யார் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கியவர்கள், அவர்களுடைய புகழை பாடுவது, அவர்களுடைய பெயர்களை மொழிவது எங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவருடைய பெயர்கள் அவனை பதிவு செஞ்சிட்டான். எனவே அந்த மௌலிது ஷரீஃப்கள் மாஷா ஓதப்படுது. அந்த நிகழ்வுகளை நாங்கள் குறித்த கலந்து கொள்வதோட நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கடைசி பாடங்கள் தெரியுமா? சகோதரர்களே, தாய்மார்களே, விடயமாக என்னை பார்த்தேன், குடும்பத்தை பார்த்து, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஹயாத்தாக்கி வச்ச இந்த இஸ்லாத்தை நாங்க மூத்தாக்கிடப்படாது, இதுக்கு கலங்கம் ஏற்படுத்திடக்கூடாது. இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஏங்க மார்க்கம் நீ யார் என்று கேட்டா, நான் ஒரு பெண் அல்ல, நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயம். ஒவ்வொரு தாயும் ஒரு சமுதாயம். தாய்மார்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பார்த்து நீங்க ஒரு சொசைட்டி, நீ ஒரு பெண்ணா, ஒரு மனிதனா, ஒரு ஆளுக்கு பின்னால் ஒரு தாய். ஒருவன் எடுத்துக்கொண்டா வண்டிக்கு நேரம் எடுக்கிறதுக்கு ஒருவன் எடுத்து பேசினா பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறவங்க மூசா பத்தி பேசுவார், மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சகோதரியை பத்தி பேசுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேச வந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மா பத்தி பேசுவார். அவன் நபியும் இல்லை, எந்த பெண்ணும் நபியும் அல்ல, ரசூலும் அல்ல. ஆனா நபிமார்கள் ரசூலுல்லாஹி சுமந்தவர்கள் தாய்மார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட பெண்மணி? ஒரு ரோல் மாடல் யாருங்க? ஒரு ரசூல் யாரு? யாரை பிடிக்கிறீங்க சொல்லுங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா. இப்படி ஒரு பெண் இருக்குமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண். பெருமானாருக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தார்கள். தன் கணவனோட எப்படி ஒரு பெண் இருக்கலாம்? கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அத்தனை செல்வத்தை கொட்டி கொடுத்தவர் காலையில் கொண்டு போட்டார். யாரும் சொல்ல எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அவங்களோட கீழுக்காக எடுத்துக்கோங்க. கொடுப்பாங்களா? இன்னைக்கு சொத்து பிரச்சனை. உங்களோட சொத்தா எங்களோட சொத்தா? பாப்பா தந்ததா நீங்க தந்ததா? டிவோர்ஸ் ஆகுது எங்க பக்கம் சொத்து பிரச்சனை. தீனுக்கான மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க. பெருமக்களே, எதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொன்ன நாங்கள் முன்மாதிரிகள் அவங்கள வாழ்க்கை எடுத்துக்கொண்ட தாய்மார்களே, கொஞ்சம் ஒரு பயான்ல யாருமே திருந்த போறதில்லை. ஆனா அல்லாஹ் நாளின கலந்த மாற்றத்தை தருவான். பயான்ல சொல்ல ஒரே ஒரு விஷயத்தை தாய்மார் எடுத்துக்கோங்க. சாதாரண பெண்கள் அல்ல நாங்க, நான் ஒரு சமுதாயம், நான் ஒரு சமுதாயம். இந்த மண்ணில், இந்த மஹல்லாவில் ஒரு ஆளுமை உருவாக்க போகின்றவன் நான், ஒரு ஆசிரியரை உருவாக்குவதற்கு நான் தான், ஒரு நல்ல பிரஜையை, நல்ல மஹல்லா வாசியை நான் கொடுத்தவா இல்லையா? தாய்மார பேசுறதுக்கு ஒரு தாய் தான், ஒரு பெண் தான் இருக்கிற எல்லாருக்கு பின்னால் ஒரு தாய், ஆளுங்களுக்கு பின்னால, ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கு பின்னால் ஒரு தாய் இருக்கு. அவனை சிறுவர் ஊருக்கு கொடுத்த அவர் சொசைட்டிக்கு ஏற்ற மகனை எடுத்துக்கோங்க. இவ்வளவு வேலை செய்வார் மாஷா அல்லாஹ். இருக்கின்ற சகோதரிகளை நீங்க நினைத்து வைங்க, நான் ஒரு மாதிரியாக இருக்கணும், இந்த சமூகத்துக்கு நல்ல பிரச்சனை கொடுக்கணும்.
சின்ன மோட்டிவேஷன் பயான் அல்ல, இவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு மருந்தை மட்டும் சொல்றேன். இதை கொடுக்க தவறினா நாளைக்கு மாட்டிக்கணும். அத்திபு அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சொல்லிய அன்பை பாசத்தை மட்டும் போதிங்க, பெண்களுக்கு போதிங்க. மாஷா அல்லாஹ், இது வாயில சொல்றது இல்ல, எந்த வார்த்தையை சொன்னாலும் இதை செய்யணும் மக்களே. எப்படி வரும் தெரியுமா? காலையில எழுந்தினா ஒரு புள்ள பழுத்து வைக்க போறாரு, பிழையா செஞ்சா சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் மஸ்வாக் செய்வாங்க, இப்படி செய்ய மாட்டாங்க. அவர் சிரிக்கிறாரு, பெருமான சல்லல்லாஹு இப்படித்தான் சிரிப்பாங்க, இப்படி சிரிக்கிறது விருப்பம் இல்ல. நடக்கிறாரு, பெருமான சல்லல்லாஹு இப்படித்தான் நடப்பாங்க, அவங்க இந்த உடுப்பு தான் பிடிக்கும், இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், அம்மாவோட இப்படித்தான் இருப்பாங்க, பாப்பாவோட இப்படித்தான் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட இப்படித்தான் இருப்பாங்க, பிறமத சகோதரர்களோட இப்படித்தான் பெருமான சல்லல்லாஹு நடந்து கொள்வாங்க. எதை பேசினால் திரும்ப திரும்ப சொல்லி 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 இந்த பிள்ளைக்கு ஒரு தன்னுடைய ஹீரோவாக ரோல் மாடலாக பெருமானாரை நிறுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. தெரியலங்க, சமூகத்தில் கண்களை பார்த்தாலும் சின்ன அழகு இன்னொரு மனிதன் மாறிச்சு. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு ஃபிலிம் சோசியல் மீடியால படத்தை பார்த்தா 2வது படம் 3வது படத்துல ஃபேன், 4வது 5வது படத்துல வசூல். ஏன் அவனை பத்தி என்ன தெரியும்? அவன முகம் அவ்வளவுதான் தெரியும், பின்னால எப்படி, அவன் வீட்டுல எப்படி, குடும்பத்துல எப்படி, அவன் அசலாக்கள் ஒன்றும் தெரியும், நடிப்பு கூட தெரியுது. நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் விதிக்க வேண்டிய சமூகம் பெருமக்களே. எனவே இந்த பத்ருடைய நாள்ல இஸ்லாத்தை உயிர்ப்பித்த சஹாபாக்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு இருந்தார்கள், சிறுவர்கள் இருந்தார்கள், வாலிபர்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். இவர்கள் அத்துணை பேரும் சேர்ந்துதான் இப்ப நாங்க உட்கார்ந்து பயான் பண்ணிக்கிறோம். முதல்ல நாள் பதில் பயான் பண்ணி சொல்லுங்க கேட்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்? இன்ஷா அல்லாஹ் இந்த மஹல்லா நாங்க இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கிறோம், ஏண்ட குடும்பம் இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரி இருக்கணும். ஏண்ட பிள்ளையாலேயோ மனைவியாலேயோ கணவனாலேயோ இஸ்லாத்துக்கு களங்கம் ஏற்படக்கூடாது, இந்த சமூகத்துக்கு ஒரு இழிவு கேவலம் ஏற்படக்கூடாது. ஒரு பெண்ணும் ஒரு சமூகம் இந்த வாலிபர்கள் எதிர்கால சமுதாய தலைவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இந்த பத்ருடைய சிறப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த தேடி படிக்க சொன்னதெல்லாம் சுருக்கத்தான், கொஞ்சம் தான், தொட்டு தொட்டு காயில் தான் போனேன். நீண்ட வரலாறுகள் மக்களை நீங்க தேடி படிங்க. அதுபோல பதில் சஹாபாக்களுடைய பேர்களை சொல்லி புகழ் மாலை பாடி அந்த பலாபலங்களை கற்றுக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உங்கள் பாவங்களை மன்னித்துடையா அல்லாஹ், குற்றங்குறைகளை மன்னித்துடையா அல்லாஹ், புனிதமான ரமதானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ், பதிலுடைய சஹாபாக்களுடைய சிறப்புகளை பேசியிருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானி, இது போன்ற ஈமானை இந்த இடத்திலே புனிதமான இந்த மகாம் இருக்கக்கூடிய அனைவருடைய கல்வின் தாயா அல்லாஹ், என்னுடைய ஈமானை அதிகமாக்கியா அல்லாஹ், முஹப்பத்தை அதிகமாக்கியா அல்லாஹ், ஒரு யகீன தாயா அல்லாஹ், உன் மேல தவக்குல தாயா அல்லாஹ், உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் யா அல்லாஹ், உயிருப்பீராக நேசிக்கிறோம் யா அல்லாஹ், உன்னையும் நேசிக்கிறோம் யா அல்லாஹ், அஸ்ஹாப் பத்ரீன்களையும் நேசிக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நெருக்கத்தை பாசத்தை முஹப்பத்தை தந்திரியா அல்லாஹ், எந்த கடைசி மூச்சு வரையும் வடிகட்டு விடாமல் இந்த சமுதாயத்தை, இந்த எதிர்கால சமுதாய தலைவர்களை, இந்த பிள்ளைகளை, பெண்களை பாதுகாத்தியா, மான மரியாதைகளை பாதுகாத்தியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செய்துயா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதில் வந்திருக்கிற இவ்வளவு நேரத்தை செலவழித்து இருக்கின்ற அத்தனை பேருடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வராய் முசீபத்துகள், அத்துணை பிரச்சனைகள், சுமந்து வந்திருக்கிற அத்தனை பிரச்சனைகள் எல்லாம் நாட்டியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானிகளை கபூல் செய்து ஹயாத்தை ஆஃபியத்தை தந்து இந்த ரமலானை சிறப்பாக கழித்து இன்னும் பரவல ரமலான்களை காண்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தார் யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.